வெல்கம் டு பேங்கர் வாய்ஸ். நாம் இந்த வீடியோவில் கனரா வங்கி அறிமுகப்படுத்தியிருக்க கனரா AI1 அப்படிங்கிற மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் செய்து நம்மளோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கனரா பேங்க் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் கனரா AI1 அல்லது கனரா பேங்க் அப்படின்னு நம்ம என்ட்ரு செஞ்சோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கனரா AI1 ஆப் காண்பிக்கும். இந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் கொடுத்தோம் அப்படின்னா இன்ஸ்டால் ஆன பிறகு ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகும்போது இந்த மாதிரி ஸ்க்ரீன் காமிக்கும். அந்த ஸ்க்ரீனில் கீழே ஸ்கிப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் செய்து உள்ளே போகணும். உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா வைல் யூஸிங் த ஆப் அப்படிங்கிறத 2 முறை கொடுக்கணும். அதுக்கு அடுத்து அலோ 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 அப்படின்னு பர்மிஷன் கேட்கும். அந்த பர்மிஷனும் எல்லாமே அலோ கொடுத்து என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அடுத்ததாக நம்மளுடைய சிம்மை செலக்ட் பண்ண சொல்லும். நம்ம பேங்க்கில் எந்த சிம் கொடுத்துருக்கோமோ அந்த சிம்மை நம்ம செலக்ட் பண்ணுறது மூலமாக ஓடிபி மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு ஓடிபி பதிவாயிடும். பதிவான உடனே நம்மளை பாஸ்வேர்டு போட சொல்லும். இந்த பாஸ்வேர்டு 5 டிஜிட்டில் இருக்க பாஸ்வேர்டு போடணும். இந்த 5 டிஜிட் பாஸ்வேர்டை நம்மளை 3 முறை என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. 3 முறை நம்ம என்ட்ரு பண்ண பிறகு பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே நம்ம உள்நுழைய முடியும். அப்படி இந்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணும்போது கீழே பார்த்திங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் வித் பயோமெட்ரிக் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கும். நம்மளுடைய கைரேகையை வேணும்னாலும் பாஸ்வேர்டு போட்டு பதிவு பண்ணிக்கலாம். அடுத்த முறை நம்ம கைரேகை வச்சு கூட இந்த ஆப்பு மூலமாக உள்நுழைய முடியும். இந்த அப்ளிகேஷனோட உள்ளே நுழையிறப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்கும். அதுக்கு ரீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனோட உள்ளே போயிடும். ஆனால் அந்த அப்ளிகேஷனில் எந்த தகவல் எதுவுமே காமிக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்னா கீழே பார்த்திங்கன்னா மை பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு 2வது டேப் இருக்கும். அந்த டேப்பை நம்ம கிளிக் பண்ணி அப்படி போனோம் அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மேலே ஆக்டிவேட் பண்ண சொல்லி கேட்கும். அப்படி ஆக்டிவேட் பண்ண கேட்குறது நமக்கு 2-3 அக்கௌண்ட் இருந்ததுன்னா 2-3 டேப் கூட அதே மாதிரி காமிக்கும். ஆக்டிவேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா எம்பின் அப்படிங்கிறத என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. அந்த எம்பின் அப்படிங்கிறது 6 டிஜிட் பாஸ்வேர்டு. இந்த 6 டிஜிட் பாஸ்வேர்டு 2 முறை நம்ம என்ட்ரு பண்ணணும். இந்த எம்பின் அப்படிங்கிறது 2 முறை நம்ம மொபைலில் என்ட்ரு பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை ஆக்டிவேஷன் கோட் மூலமாக ஆக்டிவேட் பண்ணுறீங்களா அல்லது டெபிட் கார்டு மூலமாக ஆக்டிவேட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது கேட்கும். ஆக்டிவேஷன் கோட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யாருக்கு ஏடிஎம் கார்டு அவங்களோட கையில் இல்லையோ இல்லாட்டி ஏடிஎம் கார்டு வங்கியிலேருந்து கொடுக்கலையோ அவங்க வங்கி கிளைக்கு நேரடியாக போயிட்டு ஆக்டிவேஷன் கோட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா பேங்க் மூலமாக உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அந்த எஸ்எம்எஸில் ஆக்டிவேஷன் கோட் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஆக்டிவேஷன் கோடை உள்ளீடு செஞ்சு நீங்கள் மொபைல் பேங்கிங் ஃபெசிலிட்டியை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அல்லது உங்களோட கையிலே ஏடிஎம் கார்டு இருக்குது அப்படின்னா ஏடிஎம் கார்டோட நம்பரு, எக்ஸ்பைரி டேட்டு, ஏடிஎம் பின் இந்த 3த்தையும் என்ட்ரு பண்ணியும் நம்ம வீட்டில் இருந்த மாதிரியே மொபைல் பேங்கிங் ஆப்பை ஆக்டிவேட் செஞ்சுக்க முடியும். இப்போ ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் என்ட்ரு பண்ண உடனே இதில் மேலே கார்டு, கீழே அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். கீழே நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டை இந்த மொபைல் பேங்கிங் ஆப்பில் ஆக்டிவேட் ஆகிடும். நமக்கு 1க்கும் மேற்பட்ட அக்கௌண்ட் கனரா வங்கியில் இருக்குது அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டையுமே இந்த ஒரே மொபைல் பேங்கிங் ஆப்லேயே நம்ம ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். 2-3 அக்கௌண்ட்டை கூட நம்ம ஒரே மொபைல் பேங்கிங் ஆப்பில் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எல்லா அக்கௌண்ட்டுமே ஆக்டிவேட் செஞ்ச பிறகு ஹோம் பேஜ் போனோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன் அல்லது ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அந்த ஆன் அல்லது ஆஃப் அந்த இதில் ஆன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் என்னென்ன ஸ்டெப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஃபோன் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணுறோம். அதுக்கடுத்து பாஸ்வேர்ட் கேட்கும். அதுக்கடுத்து அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ண சொல்லி எம்பின் போட சொல்லும். அதுக்கடுத்து ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.